வணக்கம். நான் இயக்குனர் சேரன். நடைபெற்ற எழுத்தாளர் சங்க தேர்தலில் எனக்காக வாக்களித்து என்னை தலைவராக்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான நன்றிகள். என்னையும் என் கூட நின்ற குழுவையும், அதாவது செயலாளர், பொருளாளர், துணைத் தலைவர், இணைச் செயலாளர், செயற்குழு உறுப்பினர்களை எல்லாருக்கும் வெற்றி பெற செய்ததோடு இன்னொரு அணியில் நின்ன நம்ம மூத்தோர்கள், நம்ம அண்ணன்கள், நம்ம சகோதரர்கள், அவங்களையும் இந்த குழுவில் நீங்களும் அவங்களோட சேர்ந்து அவங்களுக்கு வழிகாட்டுங்க, அவங்கள நல்லபடியாக யூனியன் நடத்துறதுக்கு ஒத்துழைத்து இந்த யூனியனை பெரிய இடத்துக்கு கொண்டுட்டு வாங்க அப்படின்னு நீங்கள் அவங்களுக்கும் வாக்களித்து எங்களோடு அனுப்பியதில் பெரும் மகிழ்ச்சி. எல்லாருக்கும் நன்றி சொல்கிறது இந்த வீடியோவாக இருந்தாலும் நான் ஒரு உத்தரவாதம் தருவேன். சொன்ன வாக்குறுதிகளை முழுதாக நிறைவேற்றுவதற்கு 24 மணி நேரம் நானும் என்னுடைய அணியினரும் உழைக்க தயாராக இருக்கிறோம். அதே போல் நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை, உங்களுடைய எண்ணங்களை, நீங்கள் இந்த சங்கம் எப்படி இருந்தால் இன்னும் சங்க உறுப்பினர்களுக்கு நலம் கிடைக்கும் என்று உங்கள் யோசனையில், இங்கே எல்லாருமே ஒவ்வொரு விதமாக வித்தியாசமாக வேறு மாதிரி திங்க் பண்ணுறவங்க. ஸோ அப்போ அந்த சிந்தனையை நான் உங்கள்கிட்ட எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். அதற்காக காலம் குறித்து ஒரு 15 பேர் அல்லது 20 பேர் 20 பேராக உங்கள் எல்லாரையும் நாங்கள் கூப்பிட்டு பேசுவோம். எங்களுடைய முடிவு, எங்களுடைய எண்ணங்கள், எங்களோட சிந்தனைகள் மட்டுமே இந்த சங்கத்தை இயக்கிட முடியாது. நீங்களும் சங்கத்தில் உள்ள பிரச்சனைகளை புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் சங்கத்தோட முன்னேற்றத்துக்கு நீங்களும் ஒரு தோள் கொடுத்து எங்களோட நிற்கணும். இது என்னோட தாழ்மையான வேண்டுகோள். இந்த சங்கத்தின் உறுப்பினர்கள் அவர்களுடைய சந்தாக்கள், இந்த சந்தாக்கள் கட்ட முடியாமல் இருந்ததுனால இந்த வாக்களிக்கும் ஒரு உரிமையையே இழந்தவர்கள், அதெல்லாம் வரும் தேர்தலில் இனி நடக்காது. எல்லா உறுப்பினர்களுக்கும் முறையாக சந்தா கட்ட சொல்லி வலியுறுத்தி கடிதமும், வாட்ஸ்அப்பில் செய்தியும், தொலைபேசி காலும் அனுப்பப்படும், செய்யப்படும். இதில் ஒரு 108 பேர் எனக்கு அவங்க கட்டாமல் இருந்ததே ஒரு பெரும் மன உளைச்சலை ஏற்படுத்திச்சு. அதனால தான் அவங்க ஓட்டு போடாமல் எப்படி இருக்கலாம்? ஓட்டு போடுற உரிமை அவங்களுக்கு இருக்கே. யார் இந்த சந்தா கட்டவில்லை என்ற செயலை முன்னிறுத்தி அவர்களுக்கு வாக்களிக்கும் உரிமையை பறித்தது அப்படின்ற யோசனை தான் சங்கத்திற்கு வந்ததுக்கு அப்புறமும் நான் அந்த உறுப்பினர்களுக்காகத்தான் சர்வீஸ் பண்ண தயாராக இருக்க போகிறேன். அப்போ வருவதற்கு முன்னாடியே அவங்களுக்கான சர்வீஸை தொடங்கினால் என்ன என்ற நல்லெண்ணத்தின் அடிப்படையில் தான் 108 பேரில் கிட்டத்தட்ட